ட்ரோன் துறை வேகமாக வளர்ந்து வருகிறது. கணக்கீடுகளின்படி பிப்ரவரி மாத நிலவரப்படி நம் நாட்டில் 38,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். கிட்டத்தட்ட 40,000 தொலைதூர விமானிகள் சான்றிதழ் பெற்றுள்ளனர். 240க்கும் மேற்பட்ட பயிற்சி நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளனர். இவற்றுக்கான விதிமுறைகள் மற்றும் உள்கட்டமைப்பு படிப்படியாக வலுவடைந்து வருகின்றன. ட்ரோன்கள் இப்போது பாதுகாப்பிலும் தரையிலும் பயன்படுத்தப்படுகின்றனர். ஸ்வமித்வா திட்டத்தின் கீழ் ட்ரோன் மேப்பிங்கை பயன்படுத்தி 3.3 லட்சம் கிராமங்கள் கணக்கெடுக்கப்பட்டுள்ளனர். 31 மாநிலங்களில் உள்ள 1.8 லட்சம் கிராமங்களுக்கு 2.8 கோடி சொத்து அட்டைகள் உருவாக்கப்பட்டுள்ளனர். விவசாயத்துறையில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு தெளித்தல் மற்றும் பயிர் கண்காணிப்புக்காக ட்ரோன்கள் வழங்கப்பட்டுள்ளனர். அரசாங்கம் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவித்து இறக்குமதியை சார்ந்திருப்பதை குறைக்க முயற்சிக்கிறது. ட்ரோன் தொடர்பான நிறுவனங்கள் முதலீட்டாளர்களுக்கு அதிக அளவில் கவர்ச்சிகரமானதாக மாறி வருகின்றனர். இருப்பினும் இந்த துறை இன்னும் ஆரம்ப நிலையில் உள்ளது, எனவே வளர்ச்சி அபாயங்களுடன் சேர்ந்துள்ளது. பாதுகாப்புத்துறை நிறுவனமான பாரிஸ் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி பொறியியல் தயாரிப்புகளின் வடிவமைப்பு மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது. இந்த நிறுவனம் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி ஒளியியல், பாதுகாப்பு, மின்னணுவியல், கனரக பொறியியல் மற்றும் மின்காந்த பாதுகாப்பு தீர்வுகள் போன்ற துறைகளில் செயல்படுகிறது. இது எதிர் ட்ரோன் மற்றும் ஆன்டி ட்ரோன் அமைப்புகளையும் உருவாக்கியுள்ளது. இது ட்ரோன் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒரு பகுதியாக அமைகிறது. டிசம்பர் காலாண்டில் ஒருங்கிணைந்த வருவாய் ரூபாய் 106 கோடியாக உயர்ந்துள்ளதாக பாரிஸ் டிஃபென்ஸ் தெரிவித்துள்ளது. இது ஆண்டுக்காண்டு 24% அதிகரித்துள்ளது. நிகர லாபம் 21% அதிகரித்து ரூபாய் 18 கோடியாக இருந்தது. ஒளியியல் மற்றும் மின்னணுவியல் பிரிவால் வளர்ச்சி ஏற்பட்டது. ஏவியோனிக்ஸ் அமைப்புகள் சோதனை மற்றும் பழுதுபார்ப்புகளை கையாள பாரிஸ் ஏவியோனிக்ஸ் என்ற புதிய துணை நிறுவனத்தை நிறுவனம் உருவாக்கியுள்ளது. ஆளில்லா வான்வெளி அமைப்புகளில் அதன் இருப்பை வலுப்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை பார்க்கப்படுகிறது. எனவே இந்த நிறுவனத்தின் பங்குகள் முதலீட்டாளர்களிடையே அதிக கவனம் பெற்றுள்ளன.